40 உசுர் போயிருக்கு, குழந்தைங்க செத்துருக்காங்க, இவனுங்க கான்ஸ்பிரசி தியரி பேசிக்கிட்டு டிஎம்கேவை கொஸ்டின் பண்ணிக்கிட்டு ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு போஸ்டர் போடுறானுங்களே. வேர் இஸ் விஜய் ஸ்டாண்டிங்? வீட்லையா, ஷூட்டிங் ஸ்பாட்லையா? விஜய் ஏன் இன்னும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல? போலீஸ் ரூல்ஸ் போட்டப்போ போலீஸ் ரூல்ஸில் ப்ரெக்னென்ட் விமன், சில்ட்ரன், எல்டர்லி, வல்னரபிள் பாப்புலேஷன் இவங்க கேம்பெயினுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னப்போ கோர்ட்டில் போய் இது எங்களோட உரிமை அப்படின்னு பேச தெரிஞ்சில்ல. அப்போ கடமையை செய்யும் போது இங்கே ஆள் காணாமல் போயிட்டாரு. ஒரு தலைவரா, நீங்க சொல்ற மாதிரி தலைவரா இருந்தா அங்க 40 பேர் செத்துருக்காங்கன்னா கூட இல்ல நின்றுக்கணும். போலீஸ் அராஜகம் பண்ணா அது தட்டியில கேட்டுட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கணும்ல. அங்க உட்காந்துருங்க, என்ன பிரச்சனை? எப்பவுமே பாடி கார்டு பவுன்சர்ஸோட சுத்துற உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. பட் பீப்புள் வில் ஸ்டாண்ட் வித் யூ. சரி, அங்க இருந்தது கிரவுட் மிஸ் மேனேஜ்மெண்ட்டாவே இருக்கட்டும், டிஎம்கே அட்டூழியமாவே இருக்கட்டும், அதை விஜய் வெளியே வந்து பேச சொல்லுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறாரு? எங்க போனார் விஜய்? வேர் இஸ் விஜய்? விஜய் வந்து பேசியே ஆகணும். ஆனந்த், அர்ஜுனா, ராஜ்மோகன் யாரையுமே காணும், அது வேற விஷயம். ஆனா விஜய், அவருக்கு தானே ஓட்டு போட போறீங்க, அவர் தானே ஃபேஸ் ஆஃப் த கட்சி, அவர் வந்து பேசியே ஆகணும். உன்னால, நீ ஒரு தொண்டனா, உன்னால விஜய பார்த்து அண்ணா வெளியே வந்து பேசுவீங்கண்ணா அப்படின்னு உன்னால கேட்க முடியலன்னா, உனக்கு அதுக்கு துப்பு இல்லைன்னா தயவு செஞ்சு இதை ஒரு பார்ட்டின்னு சொல்லிக்கிட்டு, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஃபேன் கிளப்பை ஓவர் ஹைப் பண்ணிக்கிட்டு சுத்தாதீங்க. உங்களுக்கு துப்பு கிடையாது. நீங்க அன்ரூலி மாப், அவ்வளவுதான்.